வணக்கம். இன்றைக்கி பார்க்குறது இன்றைய காலை உணவுங்க. காலையில் நேரம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அன்றைய நாளையே சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவுது. அந்த மாதிரி ஒரு உணவு தான் இந்த உணவு. ராஜ்மா இதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு. இது கூட முட்டையும் வேக வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையை சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக வாழைப்பழங்கள் எல்லாமே அப்படியே சாப்பிட்றது தான். நான் இந்த நேந்திரன் பழம் மட்டும்தான் நம்ம இந்த ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது. காலை உணவு கூடவே நம்ம எடுத்துக்கிறதுனால இது நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேக வச்ச ராஜ்மா 1 கப் அளவுக்கு, நறுக்கின வெங்காயம், நறுக்கிய குடமிளகாய், துருவன கேரட், நறுக்கிய வெள்ளரிக்காய், கொத்தமல்லி இலைகள், எலுமிச்சை சாறு, உப்பு, மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, வறுத்து பொடிச்ச வேர்க்கடலை, இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாங்க. நார்ச்சத்து மிகுந்த ஒரு ஆரோக்கியமான உணவு தயாராகிருச்சு. சோள அவல் 1/2 கப் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்ட போதும் நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சோள அவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சோளத்தை அப்படியே நம்ம ஏதாவது கஞ்சியாவோ சாப்பாடாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட இந்த அவல் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி மாதுளை முத்துக்கள், கொஞ்சம் தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை போட்டு கலந்துட்டா போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி இன்றைய காலை உணவு ரொம்பவே சிறப்பானதாக இருந்துச்சுங்க. இந்த உணவு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.